வேண்டாம்னு சொல்லிட்டார். ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் அவருடைய அழகான மனைவியும் பாவம் இல்லாத ஏதேன் தோட்டத்தில் தேவன் வைத்தார். கொஞ்ச நாட்கள் மிக அருமையாக ஜீவித்தார்கள். 3ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஒரு புதுமையான ஒரு ஜீவி வந்ததாங்க. அதுக்கு பேர் சர்ப்பம். இந்த சர்ப்பம் என்ற இந்த புதிய ஜீவி வந்த பொழுது கொஞ்சம் கவனிங்க. நீங்க இந்த ஜீவி வந்தபோது இன்றைக்கு நீங்க சொல்ற பாம்பு கிடையாது. அது சபிக்கப்பட்ட பிறகு அது பாம்பாக மாறினான். சாபத்திற்கு முன்பாக அவன் பேசக்கூடியவனாக இருந்தான். ஏவாள் இடத்துல பேசினான், நல்லா அழகா பேசினான். அன்றைக்கும் பேசுறான், இன்றைக்கும் பேசுறான். ஒன்னும் பேசாதவனா இல்ல, அவன் தெளிவா பேசினான், நயவஞ்சகத்தோடு பேசினான், ஏமாற்றத்தோடு பேசினான், மோசம் போக்குற வார்த்தைகளோடு கூட பேசினான். கர்த்தர் சொன்னார், நல்லதையும் கெட்டதையும் அறிவிக்கத்தக்கதான விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். தேவன் அன்றைக்கே மாறல, இன்றைக்கு மாறல. மாற்றி போதனை பண்ணினா உன்னுடைய மக்களுக்காக நீங்க தான் பதில் சொல்லணும். கர்த்தர் கேட்பார் உன்னை. You cannot play before God. தேவனுக்கு முன்பாக ஆட முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு பைபிள் எடுத்து இஷ்டத்துக்கு பிரசங்கம் பண்ணிட்டு சத்து போய் அக்கறைக்கு போனோம்னா கர்த்தர் முன்னால நிக்கணும். நீங்க என்ன பிரசங்கம் பண்ணி அதை ரெக்கார்ட் ஆகிருக்காங்க. இப்ப நான் பிரசங்கம் பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு ஆண்டவர். உன் ஜீவியமே ரெக்கார்ட் ஆகுதுன்னா ஒரு காரியம் சொல்ற ரெக்கார்டை பத்தி. ஒரு பெரிய கன்வென்ஷன் ஒன்று நடந்துச்சு, பெந்தகோஸ்தே கன்வென்ஷன். கன்வென்ஷன் நடக்கும்போது பல பாஸ்டர்மார்கள்லாம் கூடி எல்லாம் பெரிய கூட்டத்தை நடத்துறாங்க. அதனுடைய தலைவர் வரல, அவர் வீட்டில் உட்காந்துருந்தார். நீங்க நடத்துங்க, 2 நாள் கழிச்சு பாருங்க நான் வரேன்னு சொல்லிட்டார் அவர். சரி ஐயா நாங்கள் நடத்துகிறோம். எல்லாம் சோட்டா பையெல்லாம் நடத்துகிறாங்க, இந்த சின்ன பாஸ்டர்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. எல்லாம் நடத்திட்டு இருக்கிற சமயத்தில் 2வது நாள் கூட்டத்தில் பாஸ்டர் பொண்ணுக்கு பேய் பிடிச்சது. உண்மையில நடந்த கதை. என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு, ஏப்பா பாஸ்டர் பொண்ணுக்கே பேய் பிடிச்சிச்சுதா, துரத்தலாம். அது எல்லாம் பாசங்களை எல்லாம் வாங்க வாங்க எல்லாம் துரத்துங்க. நீ துரத்து பார்த்தாங்க. அது போல அது ஒரே வார்த்தை சொல்லிச்சு, ஏய் இந்த பொண்ணை நான் கூட்டின்னு போவேன், போங்கடா மிரட்டுது பாஸ்டர்களை. பார்த்தாங்க அது சரிப்பட்ட வராது, நம்ம நேராக போய் தலைவரை கூட்டின்னு வந்துடலாம் அப்படின்ட்டு நேராக தலைவர்கிட்ட போய், ஐயா இந்த கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணார் பாருங்க அந்த ஊரில், அவர் பெரிய கன்வென்ஷன் வச்சார், அவங்க பொண்ணுக்கே பேய் பூச்சிச்சு ஐயா, நீங்கள் வந்து தான் துரத்தணும். டே நீங்களே போய் துரத்துங்க போங்க, இதுவெல்லாம் போய் நான் கூப்பிட்றேன். இவருமோ பெரிய உங்களுக்கு என்ன இது இல்லையா, அது என்ன அது சின்ன பேய் தொத்து போடான்ட்டு. இவர் சொன்ன, ஐயா காலிலேருந்து நாங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், அது போலையா, அது நீங்கள் வந்தே ஆகலையா. அவர் சொன்னார், சரி வரேன் போ. பேய் தொத்து பெரிய இதுவா இது அன்ட்டு நேராக வந்தார். எல்லாம் ரொம்ப உற்சாகமாகறாங்க. ஐயா வந்துட்டாரு, பேயை தொத்த போறாரு. அதெல்லாம் வந்த பிறகு நேராக வந்தார். அந்த பொண்ணை பார்த்தாரு. பார்த்துட்டு பிசாஸ் பிடிச்சிருக்கிறதுக்கு இப்படின்னு கத்துது. அது பாஸ்டர் நேராக வந்து வந்ததுமே துவச்சிருவார் நினச்சாங்க. அது துரத்தில் அவர் நேராக வந்து, அம்மா தயவு செய்து போயிடம்மா. கூட வந்தவங்கெல்லாம் பார்த்து, அடப்பாவி உன்னை விட நாங்களே மேலுக்குதான், நாங்களாவது கண்டபடியா கத்தனாத, நீன்னு அம்மான்ற, தயவு செய்து போயிடுன்ற, நீ யாரையா தலைவனி. அந்த பிசாசு சொல்லிச்சு, டேய் அவரை பார்த்து, நான் போக மாட்டேன்டா,
உங்களை நான் வெள்ளிக்கிழமை கூட்டு போடுவேன், என்ன பண்ணிக்கோ. அவர் சொல்றாரு, அப்படி சொன்னா எப்படிம்மா? இது சிரிக்கிறதா சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. இப்படியெல்லாம் சொன்னா எப்படிம்மா? என்னதான் பண்ணிக்கப்பா, உங்களை கூட்டு முடியாது. வெள்ளிக்கிழமை வந்து பொண்ணு செத்து போச்சு. டெட். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வாலிபமான மனுஷன் நொறுங்கி போயிட்டான். அந்த ஊழியக்காரன் இது ஸ்தாபனத்தினுடைய தலைவன் ஒரு இந்த பேயை தோத்தவன் பார்த்தா இந்த பொண்ணே செத்து போச்சு. இங்க தேவன் இல்லை. இங்க ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு சரியான ஒரு மனநிலை கூட, மனநிலைன்னு சொல்லக்கூடாது, படிப்பறிவே இல்லாத ஒரு பையன். அந்த பையன் அவரை மாத்தினான். அந்த பையன் போய் கேட்டான், பாஸ்டர், அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தப்பா சொன்னார். அவர் கேட்டே இருந்தான் மைக்கில். அவர் நேரம் வந்து அந்த ஹார்னில் கேட்டுனுக்கிறான். வந்த பிறகு, பாஸ்டர் கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட நான் பேசினேன்னு. என்ன தம்பி, என்ன பேசினேன்னு? நீ என்ன பிரசங்கம் பண்ணேன்னு கேட்டேன். என்னப்பா, நான் கரெக்டாக தான் நான் பேசினேன். அடுத்த பிறகு நான் நீ கரெக்டா பேசல, நீ சொன்ன கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தை நீ ஞானஸ்நானம் பெறலன்னா you will die and go to hell. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ மரித்து பாதாளத்துக்கு போவேன்னு சொன்னது பயந்து போயிட்டாரு. அவரு அடிப்பறிவு இல்லாதவன் இங்கிலீஷ்ல பேசுறானே, ஏன்னா என் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறான். அவன் அதுல இருந்து கொஞ்சம் விட்டான். இது விஜயவாடல் நடந்த காரியம். அது கேட்டு பயந்துட்டு அவர் பாஸ்டர், யார் உங்க பாஸ்டர் கேட்ட பிறகு விஜயவாடல் இந்த பாஸ்டர் வா கூட்டம் போறேன். அப்புறம் அந்த பாஸ்டர் கிட்ட கூட்டு போயிட்டு, சார் நான் பிதாகுமான் பரிசுத்த நாமத்தை ஞானஸ்நானம் பெறுங்க, நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு பிரசங்கம் முடிச்சதும் என்னை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் பெறல, நீ அவுட்டு, யூ வில் டை அண்ட் கோ டு ஹெல் இங்கிலீஷ்ல வேற சொல்லிட்டான். இவன் என்ன இங்கிலீஷ் படிச்சான்? அவன் எங்கெங்க இங்கிலீஷ் படிச்சான்? அவனுக்கு படிப்பே இல்லை. அவன் எப்படி இங்கிலீஷ்ல பேசினான்? அதெல்லாம் இருக்குது கதை. இது என்ன எனக்கு சொல்லுங்க சொல்லி உட்கார வச்சு எல்லாம் போதனை பண்ண பிறகு மறுநாளே துணி எடுத்துட்டு போய் அந்த ஏரியில் ஞானஸ்நானம் பெற்று போயிட்டார். அவர் எனக்கு ஒரு பெரிய பிரசங்கியா இருக்கார். இன்னைக்கு ஒரு சின்ன படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன் மூலமாக தேவன் ஒரு பெரிய மனுஷனை பிடிச்சார். தேவன் அதெல்லாம் அதுக்கு PhD படிக்கணும், MD படிக்கணும், அது படிக்கலாம் தேவை கிடையாது. உனக்கு தேவை பரிசுத்தாவி. பரிசுத்தாவி இருந்தாலும் சத்தியமே விளங்க. உனக்கு சத்தியம் இல்லாம நீ வந்துட்டு எதுவுமே விளங்கி கொள்ள முடியாது. 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் வசனம் ஒன்று இருக்கு, அந்த வாசனை கடந்து போலாம். 11ஆம் அதிகாரம் 11 இல்ல 12:3 ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பரிசுத்த ஆவி இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவ தேவன் இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவி இல்லைன்னா 3 கடவுள் தான் சொல்லணும். பரிசுத்த ஆவி இல்லைன்னா 3ல 1ன்னு சொல்லணும். பரிசுத்த ஆவி இல்லைன்னா திருத்துவம் என்ற புது வார்த்தையை சொல்லணும். வேதத்தில் ஆதியாகமத்தில் வெளிப்பாடு வரையிலும் திருத்துவம் என்ற வார்த்தையே கிடையாது. திருத்துவம் என்ற ஒரு வார்த்தை நீங்க எடுத்து வந்து கிட்ட காமிங்க, 1 லட்சம் ரூபாய் தரேன் உங்களுக்கு. நான் வேதத்தில் எங்கேயுமே திருத்துவம் என்ற வார்த்தை கிடையாது. முழு வேதாகமும் ஒரு தேவனை குறித்து மாத்திரமே பேசுகிறது. The central theme of the Bible is Jesus Christ. வேதாகமத்தினுடைய மைய பொருளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்,
புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்பொழுது வரப்போறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் இந்த பிசாசு, இந்த சர்ப்பம் ஏவாளிடத்தில் அருமையாக பேசி, நயவஞ்சகத்தோடு பேசி, தேவன் கொடுத்த சத்தியத்தை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய உள்ளத்தை கெடுத்து போட்டான். சில பிரின்சிபல்ஸ் இருக்கு, சில கொள்கைகள், சில சிறந்த நடவடிக்கைகள். இந்த சிறப்பான காரியங்கள் என்னவென்றால், புருஷத்தில் கண்டவன் வந்தான உள்ள சேர்க்கக்கூடாது. கேக்குறீங்களா? புரிஞ்சுதா நான் சொல்லுது? இல்ல பையன் மாட்டின வந்துட்டாரு, பையன் மாட்டின வரட்டும், ஏதாவது ஜோலி மாட்டின வரட்டும், ஊழியக்காரன் உள்ள விட்ட, அதான் நீ செஞ்ச தப்பு. அவ்வளவு மாத்திரம் உனக்கு புத்தி இல்ல. புருஷங்கார வீட்டில் இருக்கிறா, உள்ள எப்படி போவ? நீ சரி பரிசுத்தமா, அந்த அம்மா சரி பரிசுத்தமாட்டி, ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க உன்னை பத்தி? புருஷன் இல்லாத நேரத்தில் தான் பாயிர் வருவாரு அந்நிய பாஷை பேசுறதுக்கு. சொல்ல மாட்டாங்களா? பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க வேதம் சொல்லலையா? நம்முடைய தீர்க்கதரிசி அழகா போதித்தார். ஒன்னு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போவாராம், இல்லைன்னா அவர் மனைவியை கூட்டு போவாராம். இவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னா 4 டீக்கன்ல கூட்டு போவாராம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து a principled man. சும்மானா நீ ஊழியக்காரன் சொல்லிட்டு அப்படி போயிட்டு யாருமே இல்லாத சமயத்தில் அவர் ஊருக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பார், அங்க வீட்டில் போய் உட்காந்து பாத்தாக்கா நடிக்க கூடாது. நான்சென்ஸ். ஆதாம் இல்லாத நேரத்தை பார்த்து வந்தான் உள்ள. உடனே பேய் பேசுற மாதிரி ஒரு வீண் பேசியிருந்தான். அந்த மாதிரி கத்திருக்கான், ஆதாமே ஆதாமே. அவன் அப்படி பேசல. கரெக்ட் தானேங்க? வந்து கத்தியதான் வச்சுக்கோங்களேன், அது மாதிரி பேசல, ரொம்ப அழகா பேசினான். என்ன சொல்லிருப்பான்? வணக்கம்மா, ஐயா வாங்க வாங்க டீ சாப்பிட்டு போங்க, உட்காருங்க. இதுதான் பண்ண தப்பு. உடனே எடுத்துட்டான், வேதம் எடுத்துட்டான், அதை எடுத்துட்டான், இது எடுத்தான், அதெல்லாம் பேசினான். அப்படிலாம் பேசி ஆண்டவர் என்ன சொன்னாரா? அப்படியே பார்த்தா ரிலிஜியஸ் மேன் மாதிரி இருக்கிறானே. சினிமா பார்த்தியான்னு கேட்கல அவன். சீரியல் பார்த்தியா அப்படிலாம் கேட்கல அவன். ரொம்ப அழகா பேசினான். அதை பார்த்து ஏமாந்து போச்சு இந்த பொம்பளை. சிந்தை கெட்டது, பிறகு எல்லாமே கெட்டது. அந்த மாதிரி இந்த தவறுனால்தான் இன்னைக்கு நம்ம வெளியே கிடக்கிறோம். அருமையான ஏதேன் தோட்டத்தில் நம்ம அருமையான ஜீவியத்தை ஜீவித்திருக்க வேண்டிய நாம் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டவர்களாக, தேவன் இல்லாதவர்களாய் வெளியே வந்து வெளியே தள்ளப்பட்ட அஞ்ஞான தேசத்தில் அஞ்ஞான மக்களாக நாம் பிறந்தோம். ஆனால் தேவன் நம்மை அறிந்திருந்தார். எபேசியர் 1:4. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே எப்ப தெரிந்துட்டாரா? எப்ப தெரிஞ்சுக்கிட்ட? உலக தோற்றத்துக்கு முன்னே. கேக்குறீங்களா? ஆமென். நீ சர்ச்சுக்கு வந்தப்போ கிடையாது, உன் பேரை மாத்தினப்போ கிடையாது. உன்னை எப்ப தெரிஞ்சுட்டாருன்னா உலகமே ஏற்படுறதுக்கு முன்பாக. நம்புறீங்களா? உலக தோற்றத்துக்கு முன்பாக நீங்க அவருடைய சிந்தையில இருந்தீங்க. அந்த பாஸ்டர் தான் எங்களை மாத்துறாரு. அந்த பாஸ்டர் உன்னை மாத்தல, உன்னை மாத்துறது தேவன். உன்னை தெரிந்து கொண்டது தேவன். புரியுதுங்களா? தூதர்களுக்கு முன்பாகவே நீ இருந்த. அப்ப உன்னுடைய வயசு என்னன்னா தூதரை விட அதிகமான வயசு உனக்கு. ஏன்னா ஒரு சிந்தையில் இருந்த நீ. பைபிள் வேதம்
தேவனுக்குள்ளாக இருந்த. அப்போ தேவனுக்கு எவ்வளவு வயசோ உனக்கு அவ்வளவு வயசு. சொல்லமா சொல்லாங்களா? இப்ப புரியல, பயமாகுது. ஒண்ணும் பயப்படாது, நான் சொல்லல, வேதம் சொல்லுது. இந்த பூமிக்கு அஸ்திவாரம் போறதுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. அது கேள்வி கேட்டா கிறிஸ்துக்குள்ள இருந்தவங்க மாத்திரம் கை தூக்க பார்க்கலாம். 1 2 3 4 அப்படியா தூக்க முடியுமா? கிறிஸ்துக்குள்ள நான் இருந்தேன், அந்த வெளிப்பாடு உனக்கு இருந்தா தான் நீ கை தூக்க முடியும். உனக்கு சந்தேகம் இருந்துச்சா நீ தூக்க மாட்டேன். இந்த வெளிப்பாடு உனக்கு இருந்துச்சா நீ கண்டிப்பா தூக்க. நான் இருந்தேன். நான் நீ யாருன்னு கேட்டாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. ஆதி முதலாய் இருந்தவர் தான் நான். சொன்னா நீ யார் நீ யாருன்னு கேட்டாங்க யூதர்கள். ஆண்டவர் வார்த்தை சொன்ன ஆதி முதலாய். ஏசப்பா அந்த வார்த்தையை சொன்னார்னா நம்ம கூட அந்த வார்த்தை. நீ யாரு? நீ ஆதி முதலாய் இருந்தவர்கள். ஆதினா என்ன? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவருடைய சிந்தையில நாங்க இருந்தோம். அவருடைய சிந்தையில இருந்த எங்களை தான் மனிதர்களாகி இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். How beautiful it is. இந்த உலகத்துக்கு நீங்களா வரல. ஆண்டவர் நினைச்சிருந்தா உங்களை நாயா பேய் தான் அனுப்பிச்சிருக்கலாம். உங்களை இந்த உலகத்துல இருந்தா ரொம்ப சும்மா தண்ணி அடிச்சுருப்பா, வேணாம் இவனை நாயா அனுப்பிச்சிடலாம் போடான்னு கத்திட்டு போயின்னு இருப்பேன். நான் உன் மேல தேவன் இரக்கத்தை வச்சு கிருபையை வச்சு உன்னை நல்ல ஒரு மனுஷனா இந்த உலகத்துக்கு அரக்கோணத்தில் அனுப்பிச்சு வச்சான். நல்ல ஒரு ஸ்திரீயை அனுப்பிச்சு வச்சான். நீ பண்ற பண்ணிருக்க பாட்டு காட்டு எல்லாம் கேக்குறீங்களா? அப்போஸ்தலர்களில் ஒரு வசனம் இருக்குது. போலாம் மல்லமா போலாம், சீக்கிரம் முடிச்சிடுறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தாவில நிரம்பின பிறகு தான் எந்த ஊழியத்தை செய்ய வேண்டுமோ, எதை பிரசங்க வேண்டுமோ அதை அழிக்கும்படியாக அவன் போன நாட்கள் உண்டு. வேதம் தெரியாததுனாலே, வெளிப்பாடு இல்லாததுனாலே, ரட்சிக்கப்படாததுனாலே அவன் என்ன நினைச்சானா, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் ஒரு பயங்கரமான ஒரு சுவிசேஷம், அது என்ன பண்ண அழித்தே தீர வேண்டும். இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க, கடைசி கால செய்தி அழித்தே தீர வேண்டும் என்று. புரியாததுனால செய்யறேன் சகோதரா. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அப்படிதான் பண்ணான். அழிப்பதற்காக போன அந்த மனுஷன் எதை அழிக்கிறதுன்னு பார்த்தானோ கட்சியில் அதிகம் அவனுக்கு தேவனா மாறி போச்சு. அல்லேலூயா. எதை அழிக்கிறதுன்னு போனானோ கட்சியில் அதுவே அவனுக்கு தேவன் ஆயிடுச்சு. கர்த்தர் மேல் இரக்கமா இருப்பாராங்க. எதை அழிக்க நினைக்கிறீங்களோ அதுவே உனக்கு தேவன் ஆயிடும் ஒரு நாள்ல, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தான். 43 13 அதிகாரம் 45 அந்த வாசிக்கலாம். வேலை செய்யல பாருப்பது. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். நாங்கள் புறஜாதியாரிடத்துக்கு போகிறோம். நீங்க கேட்க மாட்டேன்றீங்க யூதர்களே, உங்களுக்கு தான் நாங்க பிரசங்கம் பண்ணணும் வந்தோம். நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்துக்கு போகிறோம் என்று சொன்னார்கள். 47 48 நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கெஞ்ச வேண்டிய தேவையில்லைங்க. வாங்க 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 செய்தியை நம்புங்க, செய்தியை கெஞ்ச வேண்டிய தேவை கிடையாது. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தா நீ ஓடி வருவே. நீ ஆண்டவருடைய வார்த்தை கிட்ட ஓடி வருவாய். ஏன்னா உனக்கு நித்திய ஜீவனுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. நீ நித்திய ஜீவனுக்குள்ளாக இருந்த மனுஷன். காந்தத்துக்கு இரும்புக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு.
இரும்பு கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய தெரியல, ஒட்டிக்கான்ட்டு. காந்தம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா ஒட்டிக்கும். ஏன்? காந்தத்துக்கும் இரும்பு துகள்களுக்கும் ஒரு விதமான ஒரு சந்திப்பு உண்டு, ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று உண்டு. நீ தங்கத்தை எத்தனை வை ஒட்டாது, கோடி ரூபாய் வைரத்தை வை ஒட்டாது, செம்பவை ஒட்டாது, பிளாட்டினம் வை ஒட்டாது, எந்த ஒரு காஸ்ட்லியான எலிமெண்ட்ஸை வச்சாலும் ஒட்டாது, எல்லாம் ஒட்டாது. நீ ஆண்டவருடைய சத்தத்தோடு ஆண்டவருடைய செய்தியோடு நீ ஒட்டணும்னா ஒரே ஒரு காரியம், இந்த பூமிக்கு அஸ்திவாரம் போறதுக்கு முன்பாகவே தேவன் உன்னை பார்த்திருக்க வேண்டும். நீ அப்பவே கர்த்தர் பார்க்கும் போதே நீ அங்க ஒட்டிட்ட. அதனால்தான் உன் பேர் ஆட்டுக்குட்டியான ஜீவ பத்திரத்தில் எழுதி வைத்தார். ஆட்டுக்குட்டியான ஜீவ பத்திரத்தில் எழுதப்பட்டவனை கூப்பிடுறதுக்கு தான் இந்த கூட்டமே. நாங்க சும்மா கூட்டத்தை கூட்டி எல்லாரையும் எடுத்துட்டு வந்துட்டு ஆமோஸ் சபையினுடைய பெருசாகிறதுக்காக கிடையாது, அங்க இடம் இல்லாம இருக்குது. அதுக்காக போடல நாங்க இந்த கூட்டத்தை. புரியுதுங்களா? நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் யாரோ, உன் பிரசங்கத்தை நீ பண்ணிக்கோ, உன் ஊழியத்தை நீ செஞ்சுக்கோ, அதை பத்தி எங்களுக்கு கவனம் கிடையாது. அதுக்குதான் கர்த்தர் சொல்கிறார், நோவின் நாட்களில் நடந்தது போல. ரெண்டு காரியத்தை சொல்கிறார் தேவனாகிய கர்த்தர். நோவின் நாட்களிலே ஒரு காரியம் நடந்தது, லோத்தினுடைய நாட்களிலே ஒரு காரியம் நடந்தது என்று. ரெண்டுத்தையுமே தேவனாகிய கர்த்தர் ஒரு உதாரணங்களாக தேவன் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? மிதமிஞ்சின அவிசுவாசம் உலகத்தில் இருக்கும், சொன்னா கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நீ சொல்றதுதான் உண்மையா? உங்க கிட்டதான் ஆண்டவர் இருக்காரா? நோவா சொல்றதா உண்மையான சத்தியமா? எங்க கோயில்களில் சத்தியம் இல்லையா? நாங்க சொல்றது சத்தியம் கிடையாதா? எங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாருங்க, 1000 பேர், 10,000 பேர், லட்சம் பேர் இருக்கிறேன். நீ லட்சமாவது 10 லட்சமாவது வச்சுக்கோ, who cares about it? தேவனாகிய கர்த்தர் நோவாவுக்கு ஏன் தேவன் அதை வெளிப்படுத்தினான்னா, வேதவசனம் சொல்லுது, நோவா தேவனோடு நடந்தான். a man who walked with God. அவனுக்கு வெளிப்படுத்தினார் தேவன். நோவா, குடும்பத்துக்காக நீ வந்து ஒரு பேழையை கட்டு. கர்த்தருக்கு நல்லா தெரியும் அந்த உலகத்தில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. கர்த்தருக்கு நல்லா தெரியும் கடைசி கால செய்தியை கேட்க மாட்டாங்க, மக்கள் கேட்க மாட்டாங்கன்னு தெரியும் ஆண்டவருக்கு. ஏன்னா ஏன் பிரசங்கம் பண்றோம்? ஏதோ 1-2 இருக்கு எங்கேயாவது. ஹல்லேலூயா. ஏதாவது 1-2 இருக்கு, அந்த 1-2 மாட்டதான் நீங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்ன கூட உங்க கண்களிலே உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சது ஆண்டவரே. யாரை தேவன் முன்னறிந்து தேவன் அப்படியாக முன் குறித்து வைத்திருக்கிறார்களோ அவனை விடவே மாட்டார் தேவன். நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். நீ மாட்ட தப்பவே முடியாது. ஏன் உன்னை பார்த்துட்டார் தேவன். எங்க பார்த்தார்? எதை பார்த்தார்? நிச்சயமாகவே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிறதான உன் ஜீவியத்தை ஏற்கனவே தேவன் பார்த்ததுனாலே உன்னை எழுதி ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்திலே அழிக்க முடியாத இங்கில தேவன் எழுதி வைத்தார். அழிக்க முடியாத இங்க். அழிக்க முடியாத என்ன சொல்லுவாங்க? அத மை. அழிக்க முடியாத மை. என்ன மை? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். பேரை இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் எழுதி வச்சிருக்காங்க. சோ பேய் அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. உண்மையிலே எழுதி வச்சிருந்தா நீ உலகத்துல ஓடவும் முடியாது. ஒருவேளை ஓடி உலகத்துல எங்கேயாவது மாட்டி இருந்தா கூட அதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. நீ யாரா இருந்தாலும் சரி, அந்த விபச்சாரி போய் மாட்டிக்கிட்டா உலகத்துல, புடிச்சு தீர் வந்து அவர் பாதத்துல தூக்கி போட்டாங்க. இந்த ஆண்டவரை இவ்வளவு ரெட் ஹேண்டா நாங்க புடிச்சோம், விபச்சாரி அடிச்சு கொல்லணும்னு சொல்லுது வேதம். என்ன பண்ணணும்? இவங்களை நியாயப்பிரமாணம் சொல்லுது, இவங்களை அடிச்சு கொல்லணும். நீ என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு புரியல. நியாயப்பிரமாணம் சொல்லுது அடிச்சு கொல்லணும்னு. இப்ப நியாயப்பிரமாண காலம் முடிஞ்சு போது